Hello guys, welcome back to my channel. நான் உங்க நானி from Rising Star நானி. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி எனக்கு ஃபைனலி காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய திங்ஸ் பேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் கொண்டு போகிறேன், எப்போ காலேஜ் ஓப்பன், அதெல்லாம் என்னென்ன எந்த காலேஜ் ஆல்ரெடி நீங்கள் என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எந்த காலேஜ் எந்த ஊர் அது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரையும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஒரு நல்ல இடமா பார்த்து பேக் பண்ணுறதுக்கு உட்காந்துச்சு. இதுதான் என்னோட சூட்கேஸ். நான் வந்து காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிற சூட்கேஸ். இது வாங்கி மோர் தென் 1 இயருக்கு மேலே ஆகுது. இது நான் வந்து 12th படித்து முடிச்ச உடனே நீட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 month கோர்ஸ், அதாவது கிராஷ் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அம்மா எனக்கு இந்த சூட்கேஸ் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு மேட்சிங்காக பேகும் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து கிழிஞ்சிருச்சு. அந்த 1 மாதத்துலேயே அது கிழிஞ்சிருச்சு. இது மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் வந்து காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இந்த பேக்கில் இதில் வந்து இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தா இப்படி இருக்கா இந்த சூட்கேஸு. இதை பிரித்தோன்னா ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யூஸ் பண்ணி வந்து மோர் தென் 1 year ஆகுது இல்லையா. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ஜிப்பை பிரித்து எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பொருளை சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த சூட்கேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்காக இந்த ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம், இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஒரு ஜிப் இருக்கும். கீழே வந்து டயர் கொடுத்துருக்காங்க. டயர் வர மாதிரியே நான் வாங்கினேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்குமா. இந்த சினிமாலாம் பார்த்து கொஞ்சம் கெட்டு போயிட்டோம் நம்ம, இது மாதிரி தான் வேணும் அது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணி ஐரன் பண்ணியே வச்சுட்டேன். அதில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து இந்த எல்லோ கலர், சாரி மஸ்டர்ட் கலர். இந்த மஸ்டர்ட் கலர் சுடி, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் சுடி. இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி என்னோடய வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டலான்னு தான் நினச்சேன். பிரித்து காட்டினா ஐரன் பண்ணதெல்லாம் திரும்ப போயிடும், அதை வேற உட்காந்து மடிக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் அப்படியே காட்டிகிட்ருக்கேன். இதில் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு நார்மல் குர்த்தி, அண்ட் தென் இது ஒரு நார்மல் குர்த்தி. என்கிட்ட நிறைய கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற நான் உள்ளே எடுத்து வைக்கிற எதுவுமே வந்து பழைய ட்ரெஸ்ஸஸ் கிடையாது, எல்லாமே புதுசு. ஏன்னா என்கிட்ட சுடிதாரே இருக்காது. என்னோட தம்பி பேண்ட் ஷர்ட்டை தான் எடுத்து மாட்டிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் என்கிட்ட அந்தளவுக்கு சுடிதார்லாம் இருக்காது. நான் அதனால் இப்போ தான் புதுசாக எல்லாமே வாங்கணும். ஆனால் எல்லாமே பட்ஜெட்குள்ளே ரொம்ப கம்மி ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இது வந்து ஒரு கிளிப்பச்சை கலர். எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு எனக்கு இந்த குர்த்தி, அந்த அளவுக்கு பிடிச்சிச்சு எனக்கு. அண்ட் தென் இது வந்து செட்டாகவே வாங்கியிருந்தோம் நாங்கள். இதில் வந்து பேண்ட்டு ஷாலு டாப் அப்படின்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக எடுத்து ஒரு செட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர். அண்ட் தென் இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு திருவிழாவுக்கு போட்டுட்டு போயிருந்தப்போ இந்த ட்ரெஸ் உங்ககிட்ட நான் காட்டியிருப்பேன். இதுவும் வந்து செட்டாக வரும், பேண்ட்டு ஷால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செட்டு வந்து 750 நினைக்கிறேன் இந்த ரேட்டு. அண்ட் தென் இது ஒரு செட்டான ஒரு குர்த்தி, பேண்ட்டு ஷாலு டாப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 550 நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸஸ். இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து யூனிஃபார்ம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் யூனிஃபார்ம் கொடுக்குற வரையும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து நம்ம நைட் ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷர்ட் வந்து என்னோடது கிடையாது, இது வந்து என் தம்பியோடது. அவன் 6th 7th படிக்கும் போது யூஸ் பண்ண டிஷர்ட் இது. நான் இப்போ வரையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். இதுல வந்து இந்த ஒரு டிஷர்ட், அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு 2 செட்டு போல் நைட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன். அதுலேருந்து 2 செட்டு, அதாவது இந்த பேண்ட் இந்த டாப். இது மேட்ச் ஆகிற மாதிரி தெரில, ஆனால் வந்து இதுதான் செட்டாக. ஸோ இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் இந்த ஒரு நைட் ட்ரெஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ட்ரை பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் வீட்டில் நான் நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த நைட் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஒரு 2 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட நைட் ட்ரெஸ்ஸஸ்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து ஷால். ஸோ ரேண்டமாக நமக்கு தேவையானது 3 கலர், ஒயிட்டு, பிளாக்கு, கோல்டன். ஸோ அதில் வந்து நான் 3 கலர்லேருந்து ஒவ்வொன்று எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒயிட் கலர் மட்டும் 2 எடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஒயிட் நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இந்த ஒயிட்டு. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் கோல்டன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷால் என்கிட்ட இருக்கிறதுலே. ஸோ அது ஒன்று. அண்ட் தென் நார்மல் பிளாக் கலர். அண்ட் தென் இன்னொரு ஒயிட். அதை விட இது கொஞ்சம் அந்த அளவுக்கு கிராண்டாக தெரியாது. ஸோ அது வேணும்னா நம்ம இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான காரணம் 2 ஷால் எடுக்கிறதுக்கு, என்கிட்ட வந்து நிறைய ஒயிட் ஷால் போடுற மாதிரி தான் டாப் இருக்குது. ஸோ அதனால் துவைக்கிறதுக்கு போட்டால் இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒயிட் ஷால் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேண்ட். நான் வந்து என்கிட்ட நிறைய ஜீன்ஸ் இருக்கும். ஜீன்ஸ் நான் நிறைய மீன்ஸ் ஒரு 2 ஜீன்ஸ் வச்சுருக்கேன். பிளாக் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. அண்ட் தென் நிறைய லெகின்ஸ் இருக்கும். நிறையனா ஒரு 10-20 லெகின்ஸ் வச்சுருப்பேன் எல்லா கலர்லேயும். பிளாக்கு, கோல்டன், ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு, ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலரில் என்கிட்ட லெகின் தான் இருக்கும். ஆனால் காலேஜில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ லெகின்ஸ், லெகின் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து சாரீ கட்டலாம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் ஒன்லி அலவுடு. சுடிதார் அண்ட் தென் சாரீ இது 2த்துல எதுனாலும் போடலாம். ஆனால் வந்து லெகின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே லெகின்ஸ் தான். ஒரு வருஷமாக காலேஜுக்கு தேவையான பொருள்லாம் அப்பப்போ வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து லெகின்ஸ் தான் நான் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் கிழிஞ்சிரும், ஒன்று அழுக்காயிரும், ஒயிட்னாலே அப்படி தானே. ஸோ அதனால் அதுதான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் லெகின்ஸ் இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு செம்ம கஷ்டமாயிடுச்சு. கடைசியாக நாங்கள் வந்து பட்டேலா பேண்ட், ஒயிட் கலர் அண்ட் தென் பிளாக் கலர் அண்ட் தென் கோல்டன் கலர் சொல்லிட்டு 3 கலர்லேயும் பட்டேலா பேண்ட் வாங்கிட்டோம். ஸோ இது ஒரு பக்கம். அண்ட் தென் வந்து துண்டு. மெயின் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளே வந்து துண்டு தான். ஸோ அதில் வந்து ஒரு ப்ளூ கலர் துண்டு, ஒரு ஒயிட் கலர் துண்டு. இந்த ஒயிட் கலர் துண்டு இப்போவே இந்த கலரில் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி யூஸ் பண்ணால் திரும்ப இந்த கலர் போயிடும். ஸோ அதனால் எனக்கு இந்த ஒயிட் ரொம்ப பிடிச்சிச்சு. இது வாங்கி 1 வருஷம் ஆகுது. இப்போ வரையுமே எனக்கு யூஸ் பண்ண மனசே வரல. ஏன்னா அந்தளவுக்கு இந்த கிளாத் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ஒயிட் கலர் துண்டு ஒன்று. அண்ட் தென் சாப்பாடு முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான டம்ளர் அண்ட் தென் ஒரு ஸ்பூன் அண்ட் தென் ஒரு தட்டு. ஸோ வந்து டம்ளர், ஸ்பூனு, தட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடும். நமக்கு சாப்பாடு தானே முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ். சாப்பாட்டுக்கு அடுத்து மேக்கப் ஐட்டம்ஸ். நான் படிக்க போகிறேன்னா என்னத்துக்கு போகிறேன்னு தெரியல. ஸோ இது வந்து மேக்கப் ஐட்டம்ஸ். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோடு செயின். என்கிட்ட இவ்வளோ தோடு செயின் இருக்குது. ஆனால் வந்து காலேஜுக்கு அப்படின்றதுனால ரொம்ப மினிமலாக எவ்வளோ குட்டி குட்டியாக எடுக்க முடியுமோ என்கிட்ட இருக்கிறதுலே. ஏன்னா நான் வந்து நிறைய பிக் இயரிங்ஸ், பெரிய பெரிய இயரிங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன்னா. ஸோ அதனால் இருக்கிறதுலே சின்ன சின்ன இயரிங்ஸாக தேடி எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு இது என்னது இன்விடேஷனில் வந்து ஓட்டை போட்டு இந்த மாதிரி தோடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று. அண்ட் தென் கோல்டன் கலர் செயின், சில்வர் கலர் செயின், ஒரு கயிறு மாதிரி இருக்கிற ஒரு செயின். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய திங்ஸ். அண்ட் தென் சீப்பு. மெயின் சீப்பு முக்கியம். ஸோ சீப்பு டீடாங்கிள் பண்ணுறதுக்கு ஒரு சீப்பு, நார்மலாக தலை சீவறதுக்கு ஒரு சீப்புன்னு 2 சீப் எடுத்துருக்கேன். அண்ட் தென் கிளிப்ஸு, ஃபேர் அண்ட் லவ்லி, பவுடர், கண்ணாடி. ஸோ அதுதான் இது ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ இதை தூக்கி அப்படியே இந்த இடத்துல வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பேங்கிள்ஸ். என்கிட்ட அந்தளவுக்கு பேங்கிள்ஸ் இருந்தாலும் நான் போட மாட்டேன். ஸோ வந்து எல்லா கலர்லேயும் என்கிட்ட இருக்கிற எல்லா கலர்லேயும் ஒவ்வொரு பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் நான். இவ்வளோ பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் இந்த கையில் வந்து கயிறு கட்டியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த கையில் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மச்சா ஒரு நாள் ரெட்டு, ஒரு நாள் எல்லோ, ஒரு நாள் க்ரீன், அந்த மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில்வரில் மட்டும் 2 எடுத்து வச்சுருப்பேன். ஒன்று வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், ஒன்று நார்மலாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் என்னோடய பேங்கிள்ஸ். ஆக்சுவலாக நான் வலையிலே போட மாட்டேன் அதிகமாக, இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கேன், போட்டாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்து என்னோட இன்னர் வேர்ஸ்லாம் இங்கே ஒரு ஜிப் இருக்கும். இங்கே ஒரு ஜிப் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர் வேர்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் மெயின் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், எங்கள் அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க போல், ஸ்டடி லேம்ப்.
இது வந்து என் தம்பி கொடுத்தாங்க அவன் படிக்கிற ஸ்கூலில். ஸோ அதை வந்து நான் இப்போ சுட்டுட்டு போகிறேன் காலேஜ்க்கு. இப்படி தட்டினாலே வரும். இந்த இடத்துல எதுவுமே இருக்காது, சென்சார் தான். ஸோ இப்படி தட்டினாலே லைட் எரியும். ஸோ இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் என் ஃபோனுக்கு தேவையான சார்ஜர் அதெல்லாம் இதில் இருக்கும். சார்ஜர் ஒயர் வந்து புதுசாக வாங்கினோம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற ஒயர் வந்து பிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் அப்பா எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் இதில். அவ்வளோதான் இந்த இடத்துல. ஸோ சூட்கேஸில் வைக்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனால் நான் உங்ககிட்ட காட்டின அந்த மேலே இருக்கிற ஜிப்புக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இதுவே சும்மா இருக்குது. இங்கே பாருங்க, சும்மா இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து தள்ளி வச்சிருவோம். போமாட்டேன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட பெட். அவங்க வந்து கட்டில் மட்டும்தான் கொடுப்பாங்க, நாம தான் பெட் எடுத்துகிட்டு போனோம். ஸோ எனக்கு வந்து பெட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. டடா, இதுதான் அந்த பெட். ஆமாம், சிவ சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே. பாகுபலியில் வர சீன், அந்த அளவுக்கு சீன் போடுற அளவுக்குலாம் இது வெயிட் இல்லை. சும்மா தெக்குன்னு இருக்குங்க பாருங்க. நான் ஒன் ஹேண்ட்லேயே தூக்குவேன் நான். அந்த அளவுக்கு வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பெட். க்ரீன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே எனக்கு இந்த பெட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இதுதான் என்னோட பெட்டு. அண்ட் தென் வந்து என்னோட கம்பளி, போத்திக்கிறதுக்கு கம்பளி முக்கியம் இல்லையா? அதுவும் இது வந்து குளிர்காலம். ஸோ அதனால் கம்பளி ரொம்ப அவசியம். நார்மலாக நான் எப்பயும் யூஸ் பண்ணுறேன் இந்த கம்பளியை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பெட்டுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுதுல, இங்கேயும் போ அங்கேயும் போ. ஸோ இது வந்து என்னோட கம்பளி. நீ அங்கே போ. அண்ட் தென் மெயின் பிக்சரே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் தான் நிறைய ஐட்டம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்ப்போமா? ஆமாம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோட ஸ்லிப்பர்ஸ். இது ஒரு ஸ்லிப்பர். அண்ட் தென் இங்கே ஒரு ஷூ மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், ஷூ மாதிரி இருக்கு இல்லையா? இது ஒரு ஸ்லிப்பர். அப்புறம் வெளியில் 2 ஸ்லிப்பர் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போக போகிறேன். நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குமா இவ்வளோ செருப்பு வாங்கி நீ வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குலாம் ரேட் இல்லைங்க. இது வந்து பஜார் சொல்லுவாங்கல்ல, அந்த பஜாரில் 150 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன் இந்த எல்லா செருப்புமே. 150 or 200 தெரியல. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா 4 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணோம். சும்மா போட்டாலே பிஞ்சு போயிடும் என்னோட ஸ்லிப்பர்லாம். நார்மலாக நான் யூஸ் பண்ணுறது, அதுவும் தினமும் போட்டால் முடிஞ்சு. ஸோ அதனால் வந்து 4 ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். தினமும் ஒவ்வொன்றா போட்டு போகலாம் அப்படின்றது தான் பிளான். அண்ட் தென் இதில் வந்து என்ன இருக்கும் எனக்கே தெரியல என்ன வச்சுருக்கேன்னு. அங்கே அதுலேயும் மேக்கப் ஐட்டம்ஸ் இருந்தா, சேம் இதுலேயும் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து எப்பயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அது தினமும் யூஸ் பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கலர் பொட்டு, இந்த கலர் பொட்டு. அண்ட் தென் நார்மலாக யூஸ் பண்ணுற பொட்டு, அதில் காலியானதும் இதை எடுத்துருவேன். அண்ட் தென் நிறைய கிளிப்ஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ அதனால் கிளிப்பு, இன்னொரு பொட்டு, இது கண்ணுக்கே தெரியாத ஒரு பொட்டு. அண்ட் தென் பவுடர் டப்பா. நான் இதிலேருந்து ஒரு வாட்டி இப்படி போட்டனாலே 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுவேன் அந்த பவுடரை. ஸோ அதனால் இதுவே ஜாஸ்தி, அதனால் குட்டியாக வாங்கியிருந்தேன். அண்ட் தென் வந்து கிளாக் கிளிப்ஸ், இந்த 2 கிளாக் கிளிப்ஸ். அண்ட் தென் ரப்பர் பேண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஏன்னா நான் வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து தொலைச்சிடுவேன். ஸோ அதனால் நிறைய ரப்பர் பேண்ட்ஸ். அண்ட் தென் வந்து இன்னொரு பொட்டு. அண்ட் தென் இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஒரு வேளை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறப்ப தெரிஞ்சதுன்னா இது யூஸ் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லிப் பாம், ஒரு ஐலைனர், அண்ட் தென் மஸ்காரா. அவ்வளோதான். இது போட்டால் கொஞ்சம் என் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இதை எடுத்து வச்சுருக்கேன். போடக்கூடாதுன்னு சொல்லிட்டா நோ யூஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோள். அண்ட் தென் ஒரு சாவி போட்ட செயின். இது வந்து கழுத்துக்கு யூஸ் பண்ணுற செயினை வந்து நாங்கள் சாவி கோத்து வச்சுருக்கோம். இந்த சாவி எதுக்கு இவ்வளோ குட்டியாக ஒரு சாவி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எதுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் திரும்ப எடுத்து இதில் வச்சுருவோம். ஸோ இது ஒரு பாக்ஸ். அண்ட் தென் இது வந்து மஞ்சள் ரொம்ப முக்கியம் எனக்கு. ஸோ அதனால் மஞ்சள். அண்ட் தென் வந்து உடம்பு சரியில்லை, எங்கேயாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக வாலினி ஸ்ப்ரே.
அண்ட் தென் புண்ணாயிடுச்சு ஏதாவதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பாதி இல்லை, முக்கால்வாசி காலி ஆயிடுச்சு. ஸோ இந்த கால்வாசி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தைலம் கொடுத்துருக்காங்க, அது நான் இன்னொரு பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து மெடிக்கல் ஐட்டம்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டப்பா இருக்குது. இதில் வந்து நான் பாத்ரூம் அசசரிஸ் சொல்கிறேன், சாரி. இது வந்து துணி தேய்க்கிற நார், சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாம் வந்து இதில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போனோன்னா இப்படியே தூக்கிட்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு அடிச்சிட்டோம். இது ஒரு பாக்ஸு. அண்ட் தென் வந்து தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம் நம்ம தலைக்கு. ஸோ அதனால் இந்த பேராஷூட் ஆயில் வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்னா ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுவோம் நம்ம. அண்ட் தென் ஒரு மாய்ஸ்சரைசர், நம்ம கைக்கு குளிர்காலம் இல்லையா, ஸோ கண்டிப்பாக பனிவெடிப்பெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் தென் வந்து ஷாம்பு, இவ்வளோ ஷாம்பு வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து துணி காய போடுற கிளிப்ஸ், இதெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். அண்ட் தென் வந்து எக்ஸ்ட்ரா துணி சோப்பும் உடம்புக்கு போகிற சோப்பும், அவ்வளோதான். இதில் ஒரு துணி மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஏதாவது அழுக்காயிடுச்சு அப்படின்னா துடைக்கிறதுக்காக இந்த துணியை வந்து எங்கள் அம்மா அடியில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒன்று, அவ்வளோதான். திரும்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் நம்ம. எங்கள் அம்மா அழகாக வச்சாங்க, ஆனால் என்னால் வைக்க தெரில. வச்சுட்டு அவ்வளோதான். இது ஒரு பெட்டி, பார்க்க தாங்க கொஞ்சமாக பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் செம்ம வெயிட்டு. என்னோட சூட்கேஸ் கூட அவ்வளோ வெயிட் வராது, ஆனால் இது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து என்னோட காலேஜ் பேக்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திஸ் இஸ் மை காலேஜ் பேக். இது எவ்வளோ ரேட்டு தெரியுங்களா? ஸ்கூல் பேக் கூட அந்த அளவுக்கு ரேட் வராது. இது வந்து 1900 என்னவோ இந்த காலேஜ் பேக்கு. நான் வேணவே வேணான்னு சொன்னேன், எதுக்குமா இவ்வளோ காசு கொடுத்து காலேஜ் பேக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மாதம் வாங்கி கொடுத்ததே உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, இதில் 4 வருஷம் இந்த பேக்கை நீ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் ஹை ரேஞ்சாக பார்த்து இந்த பேக் வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் எனக்கு பிடிச்ச வச்சுமே இவங்களே வந்து ஒரு பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பர்ஸ் வாங்குற செலவு மிச்சம். இதில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரேசர், ஒரு பேனா. இந்த பேனா சூப்பராக எழுதுது, நிஜமாக உண்மையாகவே சூப்பராக எழுதுது. ஸோ இதில் வந்து ஒரு 20 இல்லை ஒரு 10 பேனா வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் தென் ஒரு பென்சில், மைக்ரோட்டிக் பென்சில். ஸோ இது ஒன்று, அவ்வளோதான். வேறு எதுவுமே இருக்காது இதில். சூப்பராக இருக்குல்ல, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னோட தைலம் வந்து இதில் தான் இருக்கும். இந்த ரோலார் உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வேலை செய்யுது. எனக்கு எவ்வளோ தலைவலி எடுத்தாலும் நான் தைலமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இது வந்ததுக்கப்புறம் நான் உண்மையாகவே தைலம் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தைலம் வந்து சூப்பரா வேலை செய்யுது. போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் தலைவலி எங்க போச்சுனே தெரியல. ஸோ அதனால இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். மற்ற தைலம் அந்த அளவுக்கு வேலை செய்யறது இல்லை, ஆனா இது சூப்பரா வேலை செய்யுது. நோ ப்ரமோஷன்ல எதுவும் இல்லை, பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நீங்களும் யாராவது எவ்வளோ தைலம் போட்டாலும் சரியா போல அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உண்மையாவே சூப்பரா வேலை செய்யுது. அண்ட் தென் இதுல வந்து இயர் கஃப், ஸோ குளிர்காலம் அப்படின்றதுனால இயர் கஃப் இது போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் 2 நோட்டு, அப்புறம் ஒரு இது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபைலு. ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆனதுனால எதுக்கு என்ன பேருன்றதே மறந்து போயிட மாட்டேங்குது எனக்கு. ஸோ காலேஜ் பேக் முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட காலேஜ் பேக். அவ்வளோதாங்க, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அண்ட் தென் என்னோட ஃபோன், இதுதான் என்னோட ஃபோன். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. என்னம்மா ஸ்டார்டிங்கில் வந்து என்ன காலேஜ் எங்கே இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன், இப்போ வரையும் எதுவுமே சொன்ன பாடே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இதோ இப்போ வர இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம். வாட்டர் பாட்டில், நமக்கு வாட்டர் பாட்டில் ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னதான் டம்ளர் எடுத்துகிட்டு போனாலும் எல்லா வாட்டியும் டம்ளர்லேயே தண்ணி குடிக்க முடியும். ஸோ வந்து வாட்டர் பாட்டில்.
அண்ட் தென் அந்த சின்ன சாவியை பற்றி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்து இந்த பூட்டு தான், இந்த பூட்டுக்கான சாவி தான் அது. இதுலேயும் ஒரு சாவி இருக்கும். இது வந்து சாவி அண்ட் தென் இது வந்து பூட்டு. இது எதுக்கு நீ யூஸ் பண்ணுவேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. என்னோட அது என்னது சூட்கேஸ் இருக்குல்ல, அந்த சூட்கேஸை வந்து நான் நீட் படிக்கும் போது இந்த ஒத்த பூட்டை வச்சு தான் ஓட்டிட்டு கிடந்தேன் நான். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி தேவை, க்ளோஸ் பண்ணுறதுக்கு சாவி தேவையில்லை. ஸோ இந்த 2 பூட்டை எடுத்து இந்த ஒத்த பூட்டை எடுத்து இந்த 2 சிப்பையும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல போட்டுருது. ஸோ இதுக்காக அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஸோ யாராலையும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இப்பயும் கொடுத்து விட்டுருக்காங்க எனக்கு. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சாவியை வந்து நம்ம பத்திரமா வைக்கணும். ஸோ இந்த டப்பாவில் போட்டு வச்சுருவோம். இது வந்து ஐஸ்கிரீம் டப்பா. ஸோ அதில் வந்து காயின்ஸு, கொஞ்சம் சில்லறை காசு, இந்த சாவியெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பேசுவோமா அதை பற்றி? உண்மையை சொல்லட்டுமா, நான் நிஜமாக உண்மையை சொல்லட்டுமா, நாளைக்கு காலேஜ். நான் இன்னைக்கு தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்து நிறைய பொருள் நான் வாங்கவே இல்லை. இந்த பெட்டுக்கு வந்து கவர் வேணும் இல்லையா. ஸோ வந்து இங்கே யூஸ் பண்ணுறதே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஆனால் இப்போ வரையுமே துவைக்காமல் இன்னைக்கு காலையில் தான் நான் துவைச்சி போட்டேன். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக 9 மணிக்கு காலேஜில் இருக்க முடியும். அவங்க 9 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. நான் இப்போ தான் வந்து எல்லாத்தையும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு ஒரே பரபரப்பாக தேடிட்டுருக்கேன். அவங்க 1 வீக் 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து நாளைக்கு காலேஜ்னால் இன்றைக்கி தான் இவ்வளோ பொருளையும் நான் பேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நான் என்ன காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடில் இருக்க சுவாமி விவேகானந்தா காலேஜ். அதில் தான் நான் வந்து பிபிடி கோர்ஸ் படிக்கிறேன், அதாவது ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்கிறத விட படிக்க போகிறேன். ஸோ நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ எப்படி இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் எடுத்து வைக்கும் போது தான் ஆமாம்ல நம்ம நாளைக்கு இங்கே இருக்க மாட்டோம்ல அப்படின்ற ஒரு நினைப்பே வருது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இன்னும் வாங்கணும். ஸோ அவ்வளோதான், இப்போதைக்கு அவ்வளோதான். இன்னும் நான் என்னென்ன பொருள், ஒரு 2 பொருள், அதாவது ஒன்றும் இல்லை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டு அவங்க கேட்டாங்க, இப்போ வரையுமே கொடுக்க கிடையாது. ஸோ நான் வந்து போட்டு ஆகணும், அம்மாவை போட சொல்லிட்டேன். அது ஒரு பொருள். அண்ட் தென் வந்து லிப் பாம், திரும்ப மாய்ஸ்சரைசர். இதெல்லாம் ஒரு பொருளாமா நீங்கள் யோசிக்கலாம். குளிர்காலங்க, உதடெல்லாம் வெடிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு சீக்கிரம் ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் உதட்டில். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் தான் வாங்க போகிறோம். மற்றபடி பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மெயின் மேட்ரு திரும்ப மறந்துட்டேன், காலேஜுக்கு பக்கெட் அவசியம் இல்லையா. ஸோ இதுதான் என்னோட பக்கெட். இதுவும் வாங்கி 1 வருஷம் ஆகுது. எல்லாமே அப்பப்போ யோசனை வரப்பெல்லாம் எங்கள் அம்மா ஒவ்வொரு பொருள் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு மேட்சிங்காக ஜக்கு கிடைக்கல. ஸோ இருந்த ஜக் ஒன்று அண்ட் தென் பக்கெட், இது 2மே புதுசு தான். ஆனால் வாங்கி 1 வருஷம் ஆகுது, இன்னும் யாரும் யூஸ் பண்ணல. அதனால் இதை நான் வந்து புதுசுன்னு சொல்லிப்பேன். இதுதான் என்னோட பக்கெட். ஸோ இது எல்லாமே என்னோட பொருள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் யாராவது இதை பார்த்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பொருள் மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வாட்டியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from Nani. Bye guys, Sarangya. Have a good day.